பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக அன்பு வணக்கங்கள். மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வழங்குவதற்காக நாம் இங்கு கூடியுள்ளோம். இல்லைங்க, இன்னைக்கு காலைல நியூஸ்ல கூட பார்த்தோம். 900 சொச்ச ரூபாய் வணிக சிலிண்டர் 19 கிலோ வெயிட் உள்ள சிலிண்டருக்கு 900 சொச்ச ரூபா, கிட்டத்தட்ட 953 ரூபா ஏறி இருக்கு. அதாவது 50% ஏறி இருக்கு. 2000 சொச்ச ரூபா இருந்த சிலிண்டர் 50% கிட்ட ஏறி 3900 சொச்ச ரூபாய் கிட்ட வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அதிகப்படிங்க விலையேற்றம். இது சிலிண்டருடைய தட்டுப்பாடை வருகின்ற அரசு, எந்த அரசு வந்திருந்தாலுமே அவங்க இதை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரலைன்னா மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். இதை வரப்போற அரசு இதை நமக்கு கண்டிப்பா செஞ்சு தரணும். இந்த விஷயத்த நாங்க அந்த மாநாட்டிலையுமே பேச இருக்கிறோம். திருவாரூர் நடக்கிற மாநாட்டில் பேச இருக்கிறோம். அதுல மயிலாடுதுறை சேம்பரும் இதை கோரிக்கையா கொடுக்க இருக்குங்க. என்னங்க, அதை வலியுறுத்தணும்ல, எல்லாம் வலியுறுத்தணும். இதை வணிகர்கள் வலியுறுத்துறோம். என்னங்க, கண்டிப்பாக அனைத்து விளைபொருளுமே உயரும். நம்ம உணவகங்கள் மட்டுமே இல்லாம கேஸ் சிலிண்டர் உயர்வு காரணத்தினால பிளாஸ்டிக் பொருள் முதற்கொண்டு அனைத்து சம்பந்தமில்லாத வீட்டு உபயோக பொருட்கள், வீடு கட்டுமான துறையை சேர்ந்த பொருட்கள் கூட விலை ஏறுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் சிலிண்டர் விலை ஏறுச்சுன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஏறுதுன்னு. இது அந்த மாதிரி இல்லை. சிலிண்டர் விஷயம் ஏறும்போது பல துறைகளுமே இதனால பாதிக்குதுங்க. வணிகர்கள் பாதிக்கப்பட்டாலே டோட்டல் பொருளாதாரமே வீழ்ச்சி ஆகுங்க. அந்த வணிகம் பாதிக்கப்படும் வீழ்ச்சி ஆகும்போது பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்க. வணிகம் சார்ந்துதான் பொதுமக்கள், பொதுமக்களை சார்ந்துதான் வணிகம். அதனால சிலிண்டர் விலை உயர்வு என்பது வணிகர்களுக்கு மட்டுமான ஒரு உயர்வு இல்லை, பொதுமக்களுக்கும் விலை உயர்வு ஏற்படும். அதை தவிர்க்க வேண்டுங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா நாங்க வேண்டுகோளை தான் விடுக்க முடியும், வேற ஒண்ணு அதுல நாங்க பெருசா மாற்றங்களை கொண்டு வர அரசுக்கு வேண்டுகோள் தான் விடுக்கிறோம். அதோட இல்லாம வணிகர் தினத்தை அவங்க அரசு விடுமுறை தினமா அறிவிச்சிருக்காங்க.